பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முதற்கட்ட தரவுகளின்படி 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அண்மையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. 2023 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களைத் தவிர மற்றவர்கள் தங்களது அல்லது பெற்றோரின் பிறப்புச் சான்றிதழை வழங்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்டவை ஏற்றுக்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2025 வாக்காளர் பட்டியலின்படி பீகாரில் 7,89,69,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தனர். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முதற்கட்ட தரவுகளை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தரவுகளின்படி பீகாரின் 99.8% வாக்காளர்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்தச் செயல்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,23,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்ட வாக்காளர்களை பொறுத்தவரை 22 லட்சம் பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் 2 இடங்களில் இடம்பெற்றிருப்பதாகவும் தரவுகளில் தெரிய வந்துள்ளது. 35 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 1,20,000 வாக்காளர்களின் படிவங்கள் வந்து சேரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் தேர்தல் சமயத்தில் வெளி மாநிலங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் உள்பட லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.